பாஜகவினுடைய தமிழக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழக முதலமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னா, கடந்த 24 மணி நேரத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 12 பாலியல் குற்றச்சம்பவங்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நடந்திருக்கு. இதை எதிர்த்து அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களோட மாடுலேஷன்லயே திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, என்ன ப்ரோ விஜய் ப்ரோ, ஜோசப் விஜய் ப்ரோ, தமிழக முதலமைச்சர் ப்ரோ, இதுதான் உங்க தமிழகனுடைய ஆட்சியா, இதுதான் உங்களுடைய சட்ட ஒழுங்கா ப்ரோ, என்ன ப்ரோ 3 வயசு குழந்தைக்கு பாலியல் தொல்லை உள்ளாக்கப்பட்டு பிஞ்சு குழந்தை கொல்லப்பட்டிருக்கு ப்ரோ, இதுதான் உங்களுடைய சட்ட ஒழுங்கா. அடுத்ததா பெரம்பூர் தொகுதி, அதாவது உங்களுடைய தொகுதியிலே 7 வயது சிறுமி பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க ப்ரோ, இதுதான் உங்களுடைய சட்ட ஒழுங்கா, இதுக்கு நீங்க என்னதான் நடவடிக்கை எடுக்க போறீங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் பேசக்கூடிய மாடுலேஷன்லயே திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுல முக்கியமா அவர் ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றச்சம்பவங்களை எதிர்த்தும் அதுக்கு நடவடிக்கை எடுக்க கோரியும் வரும் 18ஆம் தேதி சென்னையில பாஜகவோட சார்பில் போராட்டம் நடத்த போறதா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அடுத்ததா மதுரை காலவாசல் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததா புகார் எழுந்திருக்கு. இதுல அந்த பெண்மணி குறிப்பிட்டது என்ன, இந்த வழக்குக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த பெண்மணி மதுரை காலவாசல்ல இருக்கக்கூடிய பிடி டவர்ஸ் அப்படின்ற ஒரு தங்கும் விடுதில ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்திருக்காங்க. கடந்த 2023ஆம் ஆண்டுல தான் அங்க வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அந்த விடுதியோட ஓனர் யாரு அப்படின்னா 45 வயதான லிங்கதுரை அப்படின்றதுதான். இந்த பெண்மணி யாரு மேல குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஓனரான லிங்கதுரை மேலதான். இவங்க 2023ஆம் ஆண்டு அங்க வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. வேலை பார்த்துட்டே வரப்போ 2024ஆவது வருஷத்துல ஒரு நாள் நைட்டு இவங்களுக்கு ஒரு போன் கால் வந்ததாகவும், அந்த போன் கால அவருடைய ஓனரான லிங்கதுரை கலெக்ஷன் அமௌண்ட்டையும் வாடகை பணத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லியதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க அதுக்கு மறுப்பு தெரிவித்ததாகவும், அதுக்கு அவரு என்னோட வீட்டுல என்னோட ஃபேமிலி இருக்காங்க, என்னோட ஒய்ஃப், என்னோட பசங்க எல்லாருமே இருக்காங்க, அதனால நீங்க எந்த விதத்திலையும் பயப்பட வேணாம், வந்து அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்கன்னு அவர் சொல்லியதாகவும், இவங்களும் அதை நம்பி அவருடைய வீட்டுக்கு போனதாகவும் சொல்றாங்க. அங்க போன பிறகுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவருடைய ஃபேமிலி யாருமே அவரோட இல்ல. அந்த நேரத்துல அவருடைய ரிலேட்டிவான சூரஜ் அப்படின்ற நபர் தான் அவரோட இருந்ததாகவும் அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல இவங்க குடிக்கிற தண்ணியில மயக்க மருந்தை கலந்து கொடுத்து இந்த பெண்மணிய பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோவாவும் எடுத்து வைத்து முரட்டியதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் கூட அந்த வீடியோ வச்சு தொடர்ந்து இந்த பெண்மணியை முரட்டி வந்ததாகவும் சொல்லப்படுது. அப்பதான் அந்த பெண்மணி அந்த வேலையையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட லைஃபை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறுபடியும் அந்த பெண்மணிய அடியாட்களை வச்சு கடத்திட்டு போய் 4 நாட்களா அவருடைய வீட்டுல அடைச்சு வச்சு பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அந்த பெண்மணி ஒரு புகாரை சொல்லியிருக்காங்க. அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு இந்த பெண்மணி போலீஸ்க்குமே கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. போலீஸ்மே வந்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு விசாரணையுமே செய்யாம இந்த பெண்மணியை சமாளிச்சு அனுப்பி வச்சதாகவும், அதுக்கப்புறம் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இதுல அந்த பெண்மணிக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஆன் த ஸ்பாட்டை நம்ம புடிச்சு கொடுத்துருக்கோம், அப்படி இருந்துமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம இருக்காங்களேன்னு மீண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த பெண்மணி கேஸ் கொடுத்திருக்காங்க. போலீஸும் அந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலைன்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பெண்மணி ஒரு குற்றத்தை மீடியா முன்னாடி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அங்க காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய மீனா அப்படின்ற ஒரு போலீஸ் அந்த தொழிலதிபர் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம இந்த பொண்ணை நீ காசை வாங்கிக்கிட்டு போயிரு, இல்லைனா உன்னை கொன்னுடுவாங்கன்னு இந்த பெண்மணி கிட்டேயே சொன்னதாகவும் அந்த பெண்மணி ஒரு குற்றத்தை சாட்டியிருக்காங்க. இந்த நிலைமையில இருந்து பார்க்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதான் சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்கே, நீங்க அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே அப்படின்னு. அதுக்கு அந்த பெண்மணி சொன்ன பதில் தான் ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, என்ன பெரிய சிங்கப்பெண் அதிரடிப்படை, கண்டினியூஸா நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக, ஆனா யாருமே அந்த காலை அட்டன் பண்ணவே இல்லை, எனக்கு எந்தவித ரெஸ்பான்ஸுமே அந்த சைடு இருந்து வரல, வெயிட்டிங் கால் மட்டும்தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும், இதுதான் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பா, இதுதான் உங்களுடைய சிங்கப்பெண் அதிரடிப்படையா அப்படின்ற கேள்வியுமே அந்த பெண்மணி எழுப்பியிருக்காங்க. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடக்கக்கூடிய பாலியல் குற்றச்சம்பவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிற வகையிலும் கடந்த 24 மணி நேரத்துல மட்டுமே நடந்த 12 பாலியல் குற்றச்சம்பவங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு உலுக்கிய சம்பவம் அப்படின்றத குறிப்பிட்டும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒய் சைலண்ட் சிஎம் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக்கையுமே சோசியல் மீடியால பதிவிட்டு சவாலும் சவடாலும் விட்ட சிஎம்
இப்ப ஏன் வாயை மூடிட்டு இருக்காரு, ஏன் எதுக்குமே பதிலளிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வியுமே முன்னாள் முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதை தொடர்ந்து திமுகவினுடைய இளைஞரணி பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுப்பிய கேள்வி என்னன்னா, நீங்க அப்பாயிண்ட் செய்த எஃபிஷியன்டான ஆபீசர்ஸ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கே, உங்க சிங்கப்பெண் அதிரடிப்படையில இருக்கக்கூடிய அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட குழந்தைகளை அவங்களோட பெற்றோர்களுக்கே தெரியாம இடத்தை மாத்தி அடக்கம் செய்வதுதான் அவங்களுடைய நடைமுறையா, அவங்களுடைய அரசியலான்ற கேள்வியுமே எழுப்பியிருக்காரு. அதே நேரத்துல முன்னாள் முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்ட அதே ஹேஷ்டாக்கான Why Silent CM அப்படின்ற அதே ஹேஷ்டாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பயன்படுத்தி இருக்காரு. அடுத்ததா இப்ப இருக்க ஜென்ரேஷன் யூஸ் பண்ணக்கூடிய சோசியல் மீடியா ஆப்ல ஒன்னான டெலகிராம் ஆப் தற்காலிகமா இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான காரணமா நீட் எக்ஸாம் தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண நேரத்துல அதோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சர்ச்சை ஏற்பட்டதுனால அந்த எக்ஸாமை அகைன் தள்ளி வச்சிருந்தாங்க. இப்போ வர ஜூன் 21 நீட்டினுடைய மறுதேர்வு நடக்க போகுது. எங்க மறுபடியும் அதோட கொஸ்டின் பேப்பர் டெலகிராம்ல லீக் ஆகுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால ஜூன் 22 வரைக்கும் டெலகிராம தற்காலிகமா இந்தியாவில் தடை செய்யப்படுது. இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ரொம்பவே முக்கியமா பேசப்படக்கூடியது விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி தான். அதுல இப்போ ஒரு திருத்தத்தை தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி 50,000 வரைக்கும் முழு தள்ளுபடியும் 50,000க்கு மேல கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு 50% தள்ளுபடியும் அறிவிப்பு கொடுத்திருந்த நிலையில இப்போ மறுபடியும் 75,000 வரைக்கும் கடன் பெற்றிருக்கவங்களுக்கு முழு தள்ளுபடியும் 75,000க்கு மேல கடன் வச்சிருக்கவங்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடியும்னு புதிய அறிவிப்பை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ஆனா இந்த நிலையில விவசாயிகள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தபடி 5 ஏக்கர் வரைக்கும் கடன் பெற்றவங்களுக்கு முழு தள்ளுபடியும் 5 ஏக்கருக்கு மேல இருக்கவங்களுக்கு 50% தள்ளுபடியும் பண்ணுங்க, நீங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்ற ஒரு போராட்டத்தையுமே விவசாயிகள் கையில எடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு பேசு பொருளா மாறியது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றதுதான். இதுல ஒரு முக்கிய திருப்பமா என்ன அப்படின்னா, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி மற்றும் பெரம்பூர் தொகுதின்னு 2 தொகுதியிலுமே போட்டியிட்டு 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்றிருந்தாரு. ஆனா திருச்சி கிழக்கு தொகுதியில அவர் ரிசைன் பண்ணிட்டு பெரம்பூர் தொகுதியை சூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த நேரத்துல திருச்சி கிழக்கு தொகுதியில திமுக சார்பில் போட்டியிட்ட திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள் ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு சென்னை உயர் நீதிமன்றத்துல. அது என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் பல விதிமீறல்களை எலெக்ஷன் டைம்ல பண்ணியிருக்காரு. 18 வயசுக்கு குறைவான குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் மேல ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் கேஸையுமே தன்னுடைய வேட்புமனுல குறிப்பிடாம அவர் மறைச்சிருக்காரு. இது போல நிறைய விதிமீறல்களை அவர் பண்ணியிருக்காரு. அதனால அவரோட வெற்றி செல்லாது அப்படின்னும் அதுக்கு அடுத்ததா வெற்றி பெற்றதா அறிவிக்க வேண்டும் எனவும் இனிகோ இருதயராஜ் அவர்கள் கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து இன்னும் ஒரு பெரிய அரசியல் திருப்பம் அப்படின்னு பார்த்தா அதிமுகவை சேர்ந்த திரு விஜயபாஸ்கர் அவர்கள் தான். ஏன் அப்படின்னு கேட்டா, திரு விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுக சார்பில் விராலிமலை தொகுதியில போட்டிட்டு வெற்றியுமே பெற்றுட்டாரு. இப்போ விராலிமலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. இந்த நேரத்துல தான் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே திமுகவில் சேர்றதுக்காக முடிவெடுத்தாரு. ஆனா அங்க சில பல திருப்பங்கள்னால அவரால் சேர முடியல. தாவேகாவினுடைய வெற்றிக்கு பிறகு தாவேகாவில் ஜாயின் பண்ண போறதா ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாரு. ஆனா அங்கேயும் இப்ப வரைக்கும் அபிஷியலான எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடப்படலை. இந்த நேரத்துல தான் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமைச் செயலகத்துல சபாநாயகரை மீட் பண்ணி விராலிமலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தான் விலகிக்கிறதா ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காரு. அடுத்ததா இதை தொடர்ந்து தமிழகத்துக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நியூஸ் தான். அது என்ன அப்படின்னா, விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பை சேர்ந்த 40 வயதான விஜயகுமார் அப்படின்றவர் ஆல்ரெடி ஆர்மில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்மிலேயே உயரிய பதவியான ஸ்கவுட் கர்னலாக திரு விஜயகுமார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமைக்குரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. அதே நேரத்துல விருதுநகர் மாவட்டத்திலிருந்தே முதல் முறையா இப்படி ஒரு உயரிய பதவிக்கு சூஸ் ஆன ஒரு பர்சன் அப்படின்றதுனால அந்த பகுதியை சுத்தி இருக்க மக்களுமே ரொம்பவே மகிழ்ச்சியில இருக்காங்க. இந்த மாதிரி டெய்லி நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள், அதுல முக்கியமான சில நிகழ்வுகள், கரண்ட் நியூஸஸ் அண்ட் சென்சேஷனல் நியூஸஸை தொடர்ந்து பார்க்க நெட்வைஸ் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நியூஸ் சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி.